ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதை பாருங்கள், நான் இது ஒரு பாவ் செய்கிறேன். உங்களுக்கு வடை பாவ் செய்வோம் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி இதை வச்சு நம்ம பர்கர் செய்யலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போன பிறகு குடமிளகா, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு விட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜீரக பொடி, தனியா பொடி, கொஞ்சம் போல் கரம் மசாலா, இதெல்லாம் ஒன்றா போட்டு கலரிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நம்ம வதக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்னென்னா பன் இருக்கு இல்லைங்களா, இதை பாருங்கள், நடுவில் கட் பண்ணி அப்படியே நான் நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு இதில் நான் ஃபில்லிங்ஸ் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பாவ் செஞ்சோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நான் கீரை வேக வச்சுருக்கேன். அந்த கீரையை உங்களுக்கு இது மேலே வைக்கிறேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த நூடுல்ஸ் இது மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே திருப்பி நம்ம இந்த பாவு செஞ்சோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாவுலேயே நான் வந்து உங்களுக்கு சில்லி சாஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சாஸும் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம இது சாண்ட்விட்ச்காக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நம்ம மேலே ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணும், ஸ்டஃபிங்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சாஸ் தொட்டு நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பர்கர்னு சொல்லி பசங்களுக்கு கொடுக்கலாம். இதில் நீங்கள் ஸ்லைஸ்டு சீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சீஸ் கூட நீங்கள் ஃபில்லிங்காக உள்ளே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு